வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழக சட்டமன்ற தீர்மானம் போல் தங்கள் சட்டமன்றங்களிலும் நிறைவேற்ற வேண்டும். இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தனது கள அரசியலை பரந்தூரில் இருந்து தொடங்கியதாக விஜய் அறிவிப்பு. விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க நினைத்ததாகவும் விளக்கம். என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. சிறுவன் ராகுல் பேச்சு தன் மனதை ஏதோ செய்ததால் பரந்தூர் மக்களை பார்க்க தோன்றியது. போராடும் மக்களுடன் தொடர்ந்து நிற்பேன் என்றும் விஜய் உறுதி. ராகுல் ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிற்பேன், நீ தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. தங்களது போராட்டத்திற்கு துணையாக இருப்பேன் என விஜய் தன்னிடம் கூறினார். எதிர்காலத்தில் நன்றாக படித்து போலீஸாக வேண்டும் என ஆசைப்படுவதாகவும் பரனூர் சிறுவன் ராகுல் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. கூட துணையா இருந்து நான் இந்த ஏர்போர்ட் வராம பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பசுமையான இடத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு ஆதரவாக வந்தார் அவர். அரிட்டாப்பட்டியை போலத்தான் பரந்தூர் மக்களும் என விஜய் பேச்சு. விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் மத்தியில் பேச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சிக்கு எதிரானவன் தான் இல்லை என தாவேக தலைவர் பேச்சு. விமான நிலையமே வேண்டாம் என்று சொல்லவில்லை எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு விளக்கம் கொடுத்த விஜய். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நாடகமாடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. விமான நிலையத்தை தாண்டி ஏதோ லாபம் உள்ளதாகவும் சாடல். உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. தாவேக தலைவர் விஜய் வாய்க்கு வந்ததை பேசுவார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழக அரசு நாடகமாடுவதாக விஜய் கூறியதற்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. அரசியல் இப்போ வனத்துறையை பற்றி இருந்தா கேளுங்க, அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவருக்கு அப்படிதான் பேசுவார், வேற என்ன பண்ணுவார் சார்? டங்ஸ்டன் சுரங்கம் மக்களை பாதிக்கும் என்பதால் எதிர்ப்பதாகவும் விமான நிலையம் வளர்ச்சிக்கானது என்பதால் ஆதரிப்பதாகவும் TKS இளங்கோவன் விளக்கம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கருத்து. சென்னை விமான நிலையம் நெரிசலாக உள்ளதால் புதிய விமான நிலையம் நிச்சயம் தேவை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு பதில் விஜய் மாற்று இடத்தை மாநில அரசுக்கு பரிந்துரைப்பாரா என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று இரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் ட்ரம்ப். களை கட்டத் தொடங்கிய கொண்டாட்டங்கள்.
அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதை ஒட்டி இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம். சென்செக்ஸ் 454 புள்ளிகள் உயர்ந்து 77,000 புள்ளிகளை தாண்டியது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராம்குமார் ஆதித்தன் தொடுத்த மனு தள்ளுபடி. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தம் 47 வேட்பாளர்கள் போட்டி. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் மரண தண்டனை கொடுக்கவில்லை என்று சிறப்பு நீதிமன்றம் விளக்கம். கேரளாவில் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு தூக்கு தண்டனை. தற்கொலை நாடகம் ஆடி திசை திருப்ப முயன்றதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினத்தில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. சிறுமியின் நண்பர் உட்பட 2 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள தாவேக தலைவர் விஜய், ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் நாடகத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக கள அரசியலை தொடங்கிய போதுதான் விஜய் இப்படி சூளுரைத்தார். 910 நாட்களாக போராடி வரும் மக்களை சந்திப்பதற்காக சென்னையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 7:45 மணி அளவில் பரந்தூர் புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள விடுதியில் ஓய்வுக்கு பின் பரப்புரை வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்தார். மேல்பொடவூர் பொன்னேரிக்கரை என வழிநெடுக மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்ற விஜய் நண்பகல் 12:30 மணி அளவில் பரந்தூர் அருகே உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தார். வாகனத்தில் நின்றபடி கட்சி கொடியை ஏந்திய விஜய் தொண்டர்கள் கொடுத்த கட்சி துண்டையும் கழுத்தில் போட்டுக் கொண்டார். வாகனத்தில் நின்றபடி பேசிய விஜய் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் குறித்து ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்ட பிறகு இந்த மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். நாட்டிற்கு மிக முக்கியமான விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க முடிவு செய்ததாகவும் அதற்கு சரியான இடம் இதுதான் என்றும் விஜய் தெரிவித்தார். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. 90% நீர்நிலைகள் விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தது எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிய விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே
இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. விமான நிலையத்திற்கு ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டார். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். விமான நிலைய எதிர்ப்பு குழுவினருக்கு ஆதரவாக தானும் சட்டத்திற்கு உட்பட்டு போராடுவேன் என்று கூறிய விஜய் மீண்டும் ஏகனாபுரம் கிராமத்திற்கு வந்து மக்களை சந்திப்பேன் என்றும் தெரிவித்தார். ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. அதன் பின் தான் பரந்தூர் வர காரணமான சிறுவன் ராகுலை விஜய் சந்தித்து பொன்னாடை அணிவித்தார். தங்களுக்கு ஆதரவளித்த விஜய்க்கு போராட்ட குழுவினர் பச்சை துண்டு மற்றும் நெற்கதிர்களை அன்பளிப்பாக வழங்கினர். போராட்ட குழுவினர் அளித்த பச்சை துண்டை விஜய் தனது கழுத்தில் அணிந்து கொண்டார்.